பாருங்க, ஒரு சாதாரண பாதையில பயணிக்கக்கூடிய உரிமையே எவ்வளவு நியாயமான உரிமை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சண்டை ஆகுதுன்னா, காலங்காலமா தொழிலாளர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உரிமையை அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட முடியுமா? இப்ப இந்த 4 சட்ட தொகுப்புகள் என்ன சொல்லுது? கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், இங்க இருக்கிற ஆசிரியர்கள், இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், இங்க இருக்கக்கூடிய வங்கி இன்சூரன்ஸ் பணியாளர்கள், உங்களுடைய வாரிசுகள், சிறு வியாபாரிகளுடைய வாரிசுகள் எல்லாமே தகவல் தொழில்நுட்பத்துறையில பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. அப்படி பணியாற்றுவதன் மூலம் நீங்க 12 மணி நேரம் வேலை செய்யறீங்கன்னா, நம்ம நாட்டு சட்டம் சொல்லுதுங்க 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும்னு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும்னு சட்டம் சொல்லுது. ஆனா இப்ப மோடி இந்த முதலாளிகள் எல்லாம் சொல்றதை கேட்டு அதை நாட்களை குறைத்து வேலை நேரத்தை அதிகப்படுத்த போறேன்ற. நம்ம நாட்டில் இருக்கிற பொதுமக்களுக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கோவில்பட்டி வணிக வீதியில மதியம் 1 மணி நேரம் போய் தூங்காத முதலாளி இருக்காங்களா யாராவது? அதனுடைய பொருள் என்ன? 1 மணி நேரம் தூங்கினா என்ன கிடைக்குது? கொஞ்சம் மூளை மீண்டும் செயல்படுவதற்கான ஓய்வு கிடைக்குது. அப்ப தொடர்ச்சியாக 6 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேல ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்ய முடியாது. திரும்ப திரும்ப செய்யாமல் இருப்பது, திரும்ப திரும்ப ஒரே வேலையை தொடர்ச்சியாக செய்யாமல் இருப்பதற்கு நாம கொஞ்சம் ஓய்வெடுத்து செய்தால் மூளையும் நல்லா வேலை செய்யும், உற்பத்தியும் நிறைய கிடைக்கும். தங்க முட்டையிடுது என்பதற்காக வார்த்தை ஒரே நேரத்தில் அறுத்து எல்லா முட்டையும் எடுத்துடலான்னு சாத்தியப்படுத்தி இருக்குமா? இன்னைக்காவது சாத்தியப்பட முடியாது. அதுபோலதான் தொழிலாளர்களை ஒரு 3 நாட்களில் 4 நாட்களில் மொத்தமாக கசக்கி பிழிஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. மொத்தமாக கசக்கி பிழிந்தால் அதுக்கு பிறகு அவர் சக்கை ஆயிட்டா என்ன பண்ணுவாரு? கரும்பு ஜூஸ் கடை இருக்குது, கரும்பு மெஷின்ல கரும்பை உள்ளே தள்ளுறோம், சக்கை வருது. ஜூஸ் போக சக்கையை எடுத்து பேப்பர் தயாரிக்கிறதுக்கோ வேற எதுக்கோ அனுப்புறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாராயணமூர்த்தி வகைராவும் மோடி வகைராவும் எஸ்என் சுப்பிரமணியம் வகைராவும் சக்கையை ஏன் வெளியில் அனுப்புற, அதையும் சேர்த்து ஏதாவது எடுக்க முடியுமா பாரு, சக்கை கூட மிஞ்சக்கூடாது என்று யோசிக்கிறாங்க. சக்கை கூட வியர்த்து விறுவிறுத்து வெளியில் வரக்கூடிய ஒரு தொழிலாளி மீண்டும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஓய்வெடுத்து மறுநாள் காலையில் ஃப்ரெஷ் கரும்பா வர்ற ஏற்பாட்டை தடுக்கிற விதமா இன்னைக்கே ஒளிஞ்சு போ அப்படின்னா 12 மணி நேரம் வேலை செஞ்சா அவர் ஒளிஞ்சு போயிடுவார். இதெல்லாம் தான் சட்ட தொகுப்பு சொல்லுது. நம்ம நாட்டில் சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்கள் எல்லாம் போராடி 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 வாங்கிய சட்டங்கள். பிரதி மாதம் 5ஆம் தேதி சம்பளம் வழங்கப்படும். மளிகை கடையில் கூட எழுதி வச்சிருப்பாங்க. ஏன் எழுதி வச்சிருக்கிறாங்க? ஹோட்டலில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண ஊழியர்களுக்கு பிரதி மாதம் சட்டங்கள் மூலமாக தான் சம்பளம் வழங்கப்படுகிறது என்பதை போராடி பெற்ற உரிமை. அப்படி போராடிய தலைவர்களை மிகப்பெரிய அளவில் தென்னிந்தியாவில் இந்தியாவில் காட்ட முடியும் என்று சொன்னால் வி.ஓ. சிதம்பரத்தை காட்ட முடியும். வ.உ.சி. என்று சொல்லுகிற அந்த விடுதலை போராட்ட வீரர் நம்முடைய தூத்துக்குடி கோரல் பஞ்சாலையில் நடத்திய அந்த போராட்டம் தான் இந்தியாவில் தொழிலாளர்களுடைய அறிவு கண்ணை திறந்தது. அதற்கு முன்னால் போராடிட்டு இருந்தாங்க. போராடி கொண்டிருந்த தொழிலாளர்களுக்கு அவருடைய அறிவு கண்ணை இன்னும் கூடுதலாக கூர்மைப்படுத்தி திறந்துவிட்ட பெருமை வ.உ. சிதம்பரத்துக்கு உண்டு. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு முதலீட்டாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடும். இது ஏதோ தொழிலாளர்களுடைய போராட்டம் மட்டுமல்ல. எங்க எம்எஸ்எம்இ, மைக்ரோ அண்ட் மீடியம் ஸ்மால் இண்டஸ்ட்ரி என்டர்பிரினர்ஸ், சிறு குறு நடுத்தர தொழில்களின் உரிமையாளர்கள். இந்த ஊர்ல சேவு உற்பத்தி பண்ணக்கூடியவங்க, மிட்டாய் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க, கடலை மிட்டாய் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க, நீங்கள்லாம் யாரு? டாட்டாவா, பிர்லாவா, அம்பானியா, அதானியா? நீங்கள்லாம் உங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிற நாமகரணம் சிறு குறு தொழில் உற்பத்தியாளர்கள். இந்த சிறு குறு தொழில் உற்பத்தியாளர்கள் உங்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பென்ன? உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வருவாய் இழப்புகளுக்கு யார் காரணம்? மின்சார கட்டணம் உயர்வு, கடன்களுக்கு வட்டி அதிகம், திருப்பி செலுத்த இயலாத நிலைமை. இதெல்லாம்
சிறு குறு தொழில் உடைமையாளர்களை மிக கடுமையாக பாதிச்சிருக்கு. கோயில்பட்டியில், இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சிறு குறு உற்பத்தியாளர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நடுராத்திரியில் வீட்டை காலி பண்ண வேண்டிய, ஜப்தி பண்ண வேண்டிய ஒரு கொடுமை தமிழ்நாட்டில் நேர்ந்ததா இல்லையா? கொரோனா காலத்தில் இந்த தொழில்கள்லாம் முடங்கி போச்சா இல்லையா? கொரோனா காலத்தில் கொடுக்க முடியாமல் போன வரிக்கு, அதன் மூலம் ஏற்பட்ட பாதிப்புக்கு இன்று வரை நிவாரணம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சிறு குறு உற்பத்தியாளர்கள் இருக்கிறீங்களா இல்லையா? என்ன வெறும் சுமை தூக்கும் தொழிலாளியோட போராட்டமா? இது என்ன ஆட்டோ தொழிலாளியோட போராட்டமா? வணிகர்களுக்கு இதில் பங்கு இல்லையா? உற்பத்தியாளர்களுக்கு இதில் பங்கு இல்லையா? மிளகாய் வியாபாரிகளுக்கு இதில் பங்கு இல்லையா? அப்படின்னா இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். எனவேதான் இந்த திறந்தவெளி கருத்தரங்கத்தின் மூலம் நாங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த கோவில்பட்டி மாநகரத்தில் இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள், சிறு குறு உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் வருகிற 20ஆம் தேதி நடக்கக்கூடிய வேலை நிறுத்தத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். இந்த சட்ட தொகுப்பு சம்பளத்தை இந்த தேதிக்குள்ளே கொடுக்கணும், இவ்வளவு குறைந்தபட்ச சம்பளத்தை கொடுக்கணும், இவ்வளவு மணி நேரம் வேலை செய்யணும், இவ்வளவு மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்தால் அவருக்கு மிகைப்பணி ஓட்டி என்கிற முறையில், ஓவர் டைம் என்கிற முறையில் நீங்கள் சம்பளம் வழங்கணும், கூடுதல் சம்பளம் வழங்கணும் என்றெல்லாம் வெள்ளக்காரன்ட்ட கூட போராடி தொழிற்சங்கங்களால் உரிமைகளை பெற முடிந்தது. இந்திய நாட்டில் இப்போது இருக்கிற கொள்ளைக்காரர்களிடம் போராடி இந்தியாவில் தொழிலாளர்களால், தொழிற்சங்கங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் உண்மை. அப்படின்னா இது எப்படி சரியா இருக்கும்? இது எப்படி வேடிக்கை பார்ப்பது? எனவே தான் இந்த வேலை நிறுத்தம் மிக முக்கியமான வேலை நிறுத்தமாக இருக்கிறது. அப்படியான சட்ட தொகுப்புகளை மோடி அரசு திருத்துகிறார் என்றால் நம்முடைய ஊரில் இருக்கிற தொழிலாளிக்கு சட்டத்தை திருத்தல. அவர் கொண்டு வர்ற 4 தொகுப்புல ஒரு முக்கியமான தொகுப்பு இருக்கு, சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு இருக்கு. அந்த சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பில் இந்த ஊரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் கூவி கூவி வித்துட்டு இருக்கிறாரு வெள்ளரிக்காய் வியாபாரி, வேர்க்கடலை வியாபாரி, வேறுபல வியாபாரி, அவங்களுக்கெல்லாம் ஒரு சமூக பாதுகாப்பும் இல்லை. மூட்டை தூக்குற தொழிலாளிக்கு ஒரு சமூக பாதுகாப்பும் இல்லை. நீங்கள்லாம் யார்? நீங்கள்லாம் யாருன்னா, தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், இடையில் பிறந்தவன் வைஷ்யன், காலில் பிறந்தவன் சூத்திரன், அதிலும் பிறக்காதவன் பஞ்சமன் என்று சொன்ன மாதிரி இந்த 4 சட்ட தொகுப்பிலும் இடம்பெறாத நபர்கள் தான் இந்த கூவி கூவி விற்கக்கூடிய உழைப்பாளிகள். கட்டுமான தொழிலாளிக்கு என்ன சமூக பாதுகாப்பு இருக்கு? ஆட்டோ தொழிலாளிக்கு என்ன சமூக பாதுகாப்பு இருக்கு? இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பென்ஷன், 2000 ரூபாய் பென்ஷன் எந்த மூளைக்கு? உங்களுக்கு தெரியுமா? சர்க்கரை வியாபாரிக்கு, சர்க்கரை வியாதி வந்தவருக்கு ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 2000 ரூபாய் தேவைப்படுது. அப்படின்னா இந்த அரசாங்கம் அப்படியான கொடுமைகளை நிறுத்தி கொண்டிருக்கு. சத்துணவுலையும் அங்கன்வாடியிலையும் வேலை செய்கிற பெண்களுக்கு பென்ஷன் எவ்வளோ தெரியுமா? 40 வருஷம் வேலை செஞ்ச பெண்களுக்கு பென்ஷன் எவ்வளோ தெரியுமா? இந்த ஊரில் இருக்கிற ஜனங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2000 ரூபாங்க. 2000 ரூபாய் பென்ஷனை வச்சுக்கிட்டு அந்த விதவை பெண்கள், அந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், 40 வருடம் அந்த குழந்தைகளை பராமரித்த பெண்கள் எப்படி வாழ முடியும்? கிராஜுவிட்டி கிடையாதுங்க. ஸ்கீம் ஒர்க்கருக்கு ஸ்கீம் சோசியல் செக்யூரிட்டி கிடையாது. நான் சொன்ன உடலுழைப்பு தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு கிடையாது. அப்படின்னா கட்டுமான தொழிலும் தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டிருக்கிற பெண்களுக்கு என்ன சமூக பாதுகாப்பு இருக்கு? என்ன குறைந்தபட்ச ஊதியம் இருக்கு? தீப்பெட்டியில் வேலை செய்யக்கூடிய தீப்பெட்டி உற்பத்தி அது நசிஞ்சு போச்சுங்கிறது வேற விஷயம், நசிஞ்சிட்டு இருக்குங்கிறது வேற விஷயம். அதுக்காக பாரம்பரிய தொழிலை நீங்கள் பத்திரமாக அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்கு மாற்று ஏற்பாடு செய்து கொடு, அந்த முதலாளிக்கு மாற்று ஏற்பாடு செய்து கொடு, அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற தொழிலாளர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து கொடு. அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. எதையுமே தெரியாத அந்த அப்பாவி தொழிலாளர்களுக்கு மாற்று ஏற்பாட்டை செய்து கொடுக்கிற பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? சொன்னாரு, 1% செல்வ வரி விதித்தால் 1.25 லட்சம் கோடி கிடைக்குமானால் அந்த 1.25 லட்சம் கோடி ரூபாயை மூட்டை தூக்குற தொழிலாளிக்கு, ஆட்டோ ஓட்டுற தொழிலாளிக்கு, செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு, பஸ் ஸ்டாண்டில் கூவி விற்கிற தொழிலாளிக்கு, இதர உடல் உழைப்பு தொழிலாளிக்கு குறைந்தபட்சம் நீங்கள் சமூக பாதுகாப்பு நடவடிக்கை ஈடுபடுத்த முடியுமா? முடியாதா? எங்க இல்லை? என்ன வளம் இல்லை? என்ன சிரமம் இருக்கு? எந்த முதலாளிக்கு சிரமம் இருக்கு? இங்க ஒரு முதலாளி, இதே காலத்தில் நாங்கள் ஸ்ட்ரைக்கை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், இந்த ஊரில் யாராவது கோயில்பட்டியில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர், கோயில்பட்டியில் ஒருவேளை ஒரு 5000 கோடிக்கு சொத்து மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர் இருப்பார் என்றால் அவர் 100 கோடி ரூபாய்க்கு கல்யாணம் பண்ணுவாராங்க?
யாராவது கல்யாணம் பண்ணுவீங்களா கோயில்பட்டியில்? அம்பானி அவருடைய மகன் ஆனந்த் அம்பானிக்கு 5000 கோடி ரூபாயில் கல்யாணம் பண்ணார். கூந்தல் இருக்கிற மகராசி அள்ளியும் முடியலாம் அவுத்தும் போடலான்னு பழமொழி சொல்லுவாங்க. தப்பான பழமொழி, அது பெண்களுக்கு எதிரான பழமொழி. ஏன் பெண்ணை மட்டும் வைத்து பேசுகிறாய், ஏன் ஆணை வைத்து பேசவில்லை என்று பெண்ணுரிமைவாதிகள் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அம்பானிக்கு எங்கிருந்து வந்தது அந்த பணம்? யார் மூலம் வந்தது அந்த பணம்? எவ்வளவு பெரிய கோடி ரூபாயை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார். எங்க ஜியோ நெட்வொர்க் பிஎஸ்என்எல் டோட்டலா காலி பண்ணி வந்தது இல்லையா? பிஎஸ்என்எல் என்கிற உங்களுடைய செல்போன் இன்னைக்கு எங்கேயுமே வேலை செய்யலையே. ஒரு காலத்தில் 90களில் இந்த கோவில்பட்டி நகரத்தில் நான் பார்த்துருக்கிறேன். பிஎஸ்என்எல் ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்த போது இங்கே இருக்கிற வணிகர்கள் ஃபோனை அதை தூக்கி ஒரு மாட்டு வண்டியில் வைத்து அதுக்கு மாலை போட்டு டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் செத்து போச்சுன்னு ஊர்வலம் போயிருக்கிறீங்க. இந்த ஊரில் இருக்கிற வணிகர்கள் சிவகாசியில் பார்த்துருக்கிறேன், சாத்தூரில் பார்த்துருக்கிறேன், விருதுநகரில் பார்த்துருக்கிறேன். ஒரு 100 தொலைபேசி துறையினுடைய ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்ததை கண்டித்து இந்த வணிகர்கள் ஊர்வலம் போயிருக்கிறோம். அப்படின்னா தொலைபேசி டிபார்ட்மெண்ட் வெறும் சிங்கிள் ஜெனரேஷனாக இருக்கிற போது, 1Gயாக இருக்கிற போது, 1Gயாக கருப்பு ஃபோனில் அல்லது ப்ளூ கலர் ஃபோனில் நீங்கள் டயல் பண்ணிக்கிட்டு இருந்தபோது அந்த ஃபோனு வேலை செய்யலைன்னா வணிகம் முடங்கியது. இன்னைக்கு 2G இல்லை 5G வந்தாச்சு. 5Gயில் இன்னும் பிஎஸ்என்எலுக்கு இப்போதான் நம்மால் மோடி கவர்மெண்ட்டு பிஎஸ்என்எலுக்கு 4G கொடுத்துருக்கிறார், 4th ஜெனரேஷனையே கொடுத்துருக்கிறார். சீனா 10Gக்கு போயிடுச்சு. உலகம் முழுவதும் பல ஜெனரேஷன் தாண்டி போயிட்டு இருக்கு. நம்மால் ஜியோ நெட்வொர்க்கில் ஏர்டெல் நெட்வொர்க்கில் 5G கொடுத்துருக்குறோம். அரசு துறை கீழே இருக்குது. அதாவது ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தாலும் கீழே இருக்கிறார். ஃபவுண்டேஷனுக்கு மேலே கட்டிட்டு போனவர் உயரமான இடத்துல இருக்கிறார். ஜியோ நெட்வொர்க் மூலமாக பல 1000 கோடி ரூபாய் வருமானம் ஒரு சிங்கிள் டேல டெவலப் ஆனதுதான் அம்பானியினுடைய செல்வ மதிப்பு. அப்படின்னா இந்த அம்பானி தன்னுடைய செல்வ மதிப்பை எங்க செலவிடுறாரு? ஆனந்த் அம்பானியினுடைய கல்யாணத்துக்கு செலவு பண்றாரு. இதான வளர்ச்சி. மோடி என்ன வளர்ச்சி சொல்லுவார்? மோடி போனார் அந்த கல்யாணத்துக்கு, ரஜினிகாந்த் போனார், நடிகர்கள் போனாங்க, நடிகைகள் போனாங்க, எல்லாரும் போய் டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. அது அவங்களுடைய உரிமை, நாம வேணான்னு சொல்லலை. ஆனால் என்னைக்காவது யாருக்காவது ஒரு கேள்வி வந்ததா? ஏன் அம்பானி இவ்வளவு பிரபலங்களை கூப்பிடுகிறார், கல்யாணத்துக்கு கூப்பிடுகிறார், எல்லோரையும் டான்ஸ் ஆட வைக்கிறார், அது யார் வீட்டு பணம் அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்ததா? ஒரு சாதாரண டெலிஃபோன் அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வணிகர்களின் அந்த கோபம் இப்போது எங்கே போச்சு? காணாமல் போச்சு. ஏன் கோபமெல்லாம் காணாமல் போச்சு? கோபமெல்லாம் தாமிரபரணி ஆறு அடிச்சுட்டு போயிடுச்சா என்ன? கோபத்தெல்லாம் மழையும் கோவிடும் தூக்கிட்டு போயிடுச்சா என்ன? ஏன் கோபம் வரல? ஒரு சாதாரண டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் எம்ப்ளாயி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணால் பொறுத்து கொள்ள முடியாத வணிகர்களால் இன்னைக்கு அம்பானி தன் மகனுக்கு 5000 கோடியில் கல்யாணம் பண்ணுறாரு. நமக்கு கோபமே வரலையே. சொன்னார் ரசல், அக்னிவீர் திட்டம், அக்னிபாத் பீகார் தீப்பிடிச்சு எரிஞ்சதுங்க. பீகாரில் 30,000 பேருக்கு மேலே அந்த அக்னிபாத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்தினாங்க. ஏன் தமிழ்நாட்டில் நடக்கல? இடதுசாரிகள், செங்கோடி இயக்கத்தை சார்ந்தவர்கள், சிஐடியை சார்ந்தவர்கள் இந்த 4 வருட வேலை நிறுத்து, 4 வருட வேலை வாய்ப்புக்கு எதிரான போராட்டத்தை நடத்தினாங்க. என்டிபிஎல் பற்றி சொன்னார். என்டிபிஎல் நிறுவனத்தில் 1324 பேருக்கு வந்து கான்ட்ராக்டில் வேலைங்க. கான்ட்ராக்டில் வேலை. மின்சாரத்தை நீங்கள் கான்ட்ராக்டில் வாங்குவீங்களா? கான்ட்ராக்டில் மின்சாரம் வாங்கினீங்கன்னா உங்கள் செல்ஃபோன் வேலை செய்யுமா? கான்ட்ராக்டில் மின்சாரம் வாங்கினா லேப்டாப் வேலை செய்யுமா? கோவில்பட்டியில் எத்தனை பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. கோவில்பட்டியும், ராஜபாளையம், சாத்தூரும், விருதுநகரும் ஐடி ஃபீல்டில் வேலை செய்யக்கூடிய பல ஆயிரம் இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரங்கள். இந்த நகரங்கள்ல இருந்து சென்னையில் மட்டும் இல்லை, மும்பையில் மட்டும் இல்லை, பெங்களூரில் மட்டும் இல்லை, அமெரிக்காவிலும் ஏராளமான தகவல் தொழில்நுட்ப இளைஞர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கோவில்பட்டி நகரத்தினுடைய பொதுமக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, மின்சாரத்தை நிறுத்தியாச்சுன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குமா? அந்த மின்சாரத்தை ஆப்பிரிக்காவில் கொடுத்தான்னா அந்த பன்னாட்டு முதலாளி பறந்துட மாட்டானா? உங்கள் வேலை வாய்ப்பை நிறுத்திட்டு மைக்ரோசாஃப்ட் நாராயணமூர்த்தி இங்கே விட்டுட்டு ஆப்பிரிக்காவுக்கு போயிட மாட்டாரா? மலேசியாவுக்கு பறக்க மாட்டாரா? யோசிக்கணும்ல. இந்த பிரச்சனைகளை யோசிக்கணுமா இல்லையா? இப்படியான யோசனைக்கு வராத ஒரு பொதுமக்களாக நாம் எப்படி இருக்க முடியும்? இது யார் வீட்டு பிரச்சனை?
எங்க வீட்டு பிரச்சனையா இது? உங்க சந்ததியினுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க. உங்கள் சந்ததியை பாதுகாக்க வேண்டிய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே அக்னிபாத்துங்கிறது 4 வருடம் தான் வேலை. 17.5 17 வயது 6 மாதம் 22 வயதுல வேலை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அவர் சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல செக்யூரிட்டி வேலை பார்க்க வேண்டியதான். எத்தனை பேருக்கு அந்த வேலை கிடைக்கும்? எத்தனை பேருக்கு என்ன வேலை வாய்ப்புகள் உத்தரவாதமாக சொல்ல முடியும்? நிச்சயமாக நம்முடைய பொதுமக்கள் இது போன்ற எங்க இராணுவத்துக்கே கான்ட்ராக்டில் தான் வேலைக்கு எடுப்பீங்கன்னா, வாத்தியாருக்கு எங்கேருந்து வேலைக்கு எடுப்பீங்க? இன்சூரன்ஸுக்கு எங்கேருந்து வேலைக்கு எடுப்பீங்க? NTPL நாங்கள் சொல்லிட்டு இருக்கிற 1324 ஊழியர்களை எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய இராணுவ வீரன் நாளைக்கு எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டை போடுன்னா எனக்கு என்ன நம்பிக்கை வரும்? நான் எப்படி சண்டை போடுவேன்? போஃபர்ஸில் ஏமாத்தலையா? போஃபர்ஸ் பீரங்கியை வித்த அந்த நாடு அந்த பீரங்கியில் ஏமாற்றங்களை செய்யலையா? அது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலையாக இருந்தது. இதோ ரஃபேல் விமானம், அதில் ஏறப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஊழல் இருக்கு, 40,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட ஊழல் இருக்கு என்கிற குற்றச்சாட்டை மோடி மீதும் மோடி அரசாங்கத்தின் மீதும் இந்திய நாட்டினுடைய இராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சர் மீதும் வைத்துக் கொண்டிருக்கிறோமே. அதெல்லாம் விசாரணைக்கு வராதா? அது குறித்த விஷயங்கள் வெளி உலகத்துக்கு பேசாதா? 40,000 கோடி ரூபாயை கொண்டு போய் ரஃபேல் விமானம் வாங்கினதில் அநியாயமாக நாம் கொடுத்துட்டு இருப்போம். ஆனால் ராணுவ வீரனை பணியமர்த்துவதில் 4 வருடத்தில் வீட்டுக்கு போடா என்று சொல்லுவோம் என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த கொடுமைக்கு எதிராக நமக்கு கோபம் வராது என்று சொன்னால் என்ன ஊர்? மீண்டும் இந்த ஊரில் இன்னொரு முக்கியமான ஆளை சொல்ல வேண்டியிருக்கு. பாரதி எட்டயபுரத்தில் தான் பிறந்திருக்கிறார். அவர் பேசியிருக்கிறார், மழை பெய்கிறது, பூமி எங்கும் ஈரம், அந்த ஈரத்திலேயே மனிதர்கள், அதிலேயே சமைத்து, அதிலேயே சாப்பிட்டு, அதிலேயே எல்லாமுமாய் மருந்துக்கு கூட உலர்ந்த மனிதனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று விரக்தியால் பாரதி பாடியதாக படிக்கிறோம். என்ன அர்த்தம்? நாம் அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அப்படித்தானே இந்த ஊர்ல பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். ஆக இதையெல்லாம் எதிர்கொள்ளுகிற ஒரு வலிமை தொழிற்சங்க போராட்டங்கள் மூலம்தான் சாத்தியமாயிருக்கிறது. இன்றைக்கு தொழிற்சங்கங்கள் போராடாமல் இருந்திருந்தால், வஉசி துவங்கி செங்கொடி இயக்கங்கள் இந்த போராட்டங்களை நடத்தவில்லை என்று சொன்னால் எத்தனை பேருக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும்? சட்டம் வந்திருக்குமா? இந்தியாவில் தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் வந்திருக்குமா? 240 நாட்கள் வேலை செய்தால் நிரந்தர வேலை என்று வங்கியிலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் கிடைத்திருக்குமா? 480 நாட்கள் தமிழ்நாட்டில் ஒரு துறையில் வேலை செய்தால் அவருக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என்கிற உத்தரவை எம்ஜிஆர் பிறப்பித்திருப்பாரா? நிச்சயமாக இல்லை. இதெல்லாம் தொழிற்சங்க போராட்டங்கள் மூலம் கிடைத்த வெற்றி. விடுதலை 2 படத்தில் விஜய் சேதுபதி பேசுவதாக வசனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய போனஸ், இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய வார விடுப்பு, இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய சட்ட உரிமைகள், இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேர்கால விடுப்பிலிருந்து எல்லா விஷயங்களும் எங்கிருந்து கிடைத்தது? போராட்டங்கள் இல்லாமலா கிடைத்தது? சும்மா இல்லை, ரத்தம், தியாகம், அர்ப்பணிப்பு என்கிற மாபெரும் அர்ப்பணிப்புகளால் கிடைத்த விஷயங்கள். இதையெல்லாம் நம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளாமல் போராடி பெற்ற உரிமைகளை ஒருபோதும் பாதுகாக்க முடியாது. இவைதான் இந்த வேலை நிறுத்தம். கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, நீ 26,000 ரூபாய் மாத வருமானம் கேட்டிங்கன்னா எங்கெங்கே போகிறது? ஏன் கொஞ்சத்தை குறைங்க? இந்த 200 பேர் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கோடியான லாபத்தை கொஞ்சத்தை குறைங்க. என்ன கெட்டு போச்சு? இந்திய அரசாங்கம் விமானத்தை, இந்திய நாட்டினுடைய விமானம் இன்னைக்கு சர்வசாதாரணமாயிடுச்சு. இந்த கோயில்பட்டியில் இந்த வீதியில் இங்கே துவங்கி அந்த மெயினுக்கு போகிறதுக்குள்ள எத்தனை பேர் விமான பயணம் போயிருக்கீங்கன்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு 10-15 பேர் சொல்லுவாங்க, அல்லது 100 பேர் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விமான பயணம் என்பது இன்னைக்கு சாதாரணமாயிடுச்சு. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி விமான பயணம் சாதாரணமாக இல்லை. விமான பயணம் சாதாரணமாக மாறிய பின்னணியில் இந்திய நாட்டினுடைய விமானங்களை, ஏர் இந்தியா விமானத்தினுடைய சொத்து மதிப்பு 55,000 கோடி. அதை நீ வெறும் 18,000 கோடி ரூபாய்க்கு டாட்டாவுக்கு கொடுக்குறீங்களே, என்ன காரணம்? டாட்டா என்ன உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவரா? டாட்டா என்ன உங்களுக்கு சொந்தக்காரரா? டாட்டா என்ன நீங்கள் சொல்கிற இந்துத்துவ அரசியல் கோட்பாட்டுக்கு உள்ளே இருக்கிறவரா? டாட்டா என்ன மதம்? டாட்டா அம்பானி போல், அதானி போல் நாசிக்கில் இருக்கிற நாக்பூரில் இருக்கிற இந்திய RSS மையத்திலிருந்து உருவானவரா? டாட்டா RSS மையத்திலிருந்து உருவாகலை. டாட்டா இந்த நாட்டில் சிறுபான்மை மதம் என்று சொல்லப்படுகிற பார்சி மதத்தை சார்ந்தவர்.
பார்சி என்று சொல்லக்கூடிய அந்த முதலாளிக்கு சலுகை காட்டக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள், நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏன் சாதாரண தொழிலாளிக்கு கருணை காட்ட மாட்டேன்றாரு? நீங்க சொல்லுற இந்து என்கிற அடையாளத்தை கொண்டிருக்கிறாரே எங்கள் மூட்டை தூக்கும் தொழிலாளி, நீங்கள் சொல்லுகிற இந்து என்கிற அடையாளத்தை கொண்டிருக்கிறாரே வெள்ளரிக்காய் விற்கிற தொழிலாளி, நீங்கள் சொல்லுகிற இந்து என்கிற அடையாளத்தை கொண்டிருக்கிறார் எங்களுடைய உடல் உழைப்பு தொழிலாளி, அவர்களுக்கெல்லாம் சலுகை காட்டுவதற்கு ஏன் உங்கள் அரசாங்கம் முன்வரவில்லை? அப்படியானால் இந்து என்கிற மதத்தை நீங்கள் ஓட்டுக்காக பயன்படுத்துகிறீர்கள், இந்து என்கிற அடையாளத்தில் இருக்கிற தொழிலாளியை நீங்கள் வெறுக்கிறீர்கள். நீங்க ஒன்றும் முஸ்லீமை வெறுக்கல, நீங்க ஒன்றும் கிறிஸ்தவர்களை வெறுக்கல, நீங்க ஒன்றும் கம்யூனிஸ்டுகளை வெறுக்கல, நீங்கள் இந்து என்கிற அடையாளம் கொண்டிருக்கிற உடல் உழைப்பு தொழிலாளியையும் வெறுக்கிறீர்கள். அதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய சாதனை. அப்படின்னா இது மிக மோசமான விஷயம் இல்லையா? இங்க எவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்ல வேண்டிய அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கையை எடுக்காமல் பிரச்சனையை திசை திருப்புது. நாங்கள்லாம் வேலை நிறுத்தத்துக்கான பல்வேறு தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். மார்ச் 18ஆம் தேதி துவங்கிய இந்த வேலை நிறுத்த தயாரிப்பு எங்கே போய் முடியுது? 20ஆம் தேதி முடியுது, மே 20ஆம் தேதி முடியுது. ஒரு 2 மாத கால தயாரிப்பு பணிகளில் நாடு முழுவதும் 10 மத்திய தொழிற்சங்கங்கள், 70 சம்மேளனங்கள் எல்லாம் இணைந்து வேலை நிறுத்தம் செய்வோம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இது நடக்க போறது 9வது வேலை நிறுத்தம். இங்க இருக்கிற பொதுமக்கள் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். மே மாதம் நாங்கள் 20ஆம் தேதி நடத்தக்கூடிய வேலை நிறுத்தம் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 9வது வேலை நிறுத்தம். முதல் வேலை நிறுத்தம் 2016 செப்டம்பர் 2இல் நடந்தது. 2வது வேலை நிறுத்தம் அதே செப்டம்பர் 2, 2017இல் நடந்தது. 3வது வேலை நிறுத்தம் 2 நாள் வேலை நிறுத்தங்களாக 2019 ஜனவரி 8, 9 தேதிகளில் நடந்தது. 4வது வேலை நிறுத்தம் 1 நாள் வேலை நிறுத்தமாக ஜனவரி 8, 2020இல் நடந்தது. 5வது வேலை நிறுத்தம் கொரோனா வந்ததனால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணம் கேட்டு நவம்பர் 26, 2020இல் நடந்தது. 6வது வேலை நிறுத்தம் 2021 நவம்பர் 26 நடந்தது. 7வது வேலை நிறுத்தம் 2022 நவம்பர் மார்ச் 28, 29 தேதிகளில் நடந்தது. இப்போது 8வது வேலை நிறுத்தம் நடத்துகிறோம். அப்படியானால் மோடி ஆட்சி வந்த பிறகு இவ்வளவு வேலை நிறுத்தங்கள் ஏன் நடக்கிறது? மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு வேலை நிறுத்தங்களில் பங்கெடுக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. வேலை நிறுத்தங்களில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் என்று மத அடிப்படையிலோ, சாதி அடிப்படையிலோ, மொழி அடிப்படையிலோ பார்க்கல, எல்லாரும் ஒன்று சேர்க்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது? வேலை நிறுத்தங்கள் பெருக பெருக வேலை நிறுத்தங்களில் ஈடுபடக்கூடிய தொழிலாளியை நீங்கள் மதவாரியாக அரசியல்படுத்திட்டு இருக்கிறீங்க. உங்கள் அரசியல் இந்துத்துவ அரசியலாக இருக்கு. நாங்கள் ஒன்றும் இன்று மதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்துத்துவ அரசியலுக்கு எதிரானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்துத்துவா என்கிற அரசியல் கோட்பாடு மக்களை பிரிக்கக்கூடியது, மக்களை வெறுக்கக்கூடியது, மக்களை சுரண்டக்கூடியது. அது மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடியது. அங்கு மதம் ஆச்சரியங்களை ஒழித்து ஒரு குறிப்பிட்ட அடையாள அரசியலை முன்வைத்து அரசியல் கோட்பாட்டை முன்வைக்கிறது. இந்து மதத்தை ஆதரித்தவரா சவர்கர்? சவர்கர் யாரு? இந்து மகா சபையை நிறுவிய தலைவர்களில் ஒருவர். அந்த சவர்கர் ஒரு நாத்திகர் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? கடவுள் மறுப்பாளர் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? அவர் பிரிட்டிஷ்காரன்ட்ட மண்டியிட்டவர் என்பது மட்டும் இல்லை, மன்னிப்பு கடிதம் கேட்டவர் என்பது மட்டும் இல்லை, அவருடைய பென்ஷனை வாங்கி பிழைப்பு நடத்தியவர் என்பது மட்டும் இல்லை, அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் என்பதையும் இந்த மக்கள் புரிந்து கொள்ளணுமா இல்லையா? இந்துத்துவ அரசியல் கோட்பாட்டை வடிவமைத்து கொடுத்தவர்களில் கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். எங்க சொல்லுங்க? எந்த RSS தலைவர் மோகன் பகவத் ஏதாவது ஒரு சாமிக்கு போய் வழிபாடு செய்திருக்கிறாரா? RSSனுடைய தலைவர் தேவரஸ் செய்திருக்கிறாரா? அதுக்கு முன்னாடி இந்த தலைவர் செய்திருக்கிறாரா? MS கோல்வாக்கர் செய்திருக்கிறாரா? எட்கேவார் செய்திருக்கிறாரா? ஒருபோதும் செய்ததில்லை. ஆனால் அவர்கள் கடவுளை மக்களை பிரிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். கோவில் வழிபாட்டு விஷயங்களை சொல்லுவதெல்லாம் இந்த நாட்டில் கலவரங்களை உருவாக்குவதற்காக செய்திருக்கிறார்கள். அப்படிதான் அவருடைய அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் தோற்கிற போது இதை பாருங்க, அயோத்தியில மிகப்பெரிய அளவில் அவர்கள் ராமருக்கு கோவில் கட்டினாங்க. ஆனால் அந்த கோவில் கட்டி திறப்பு விழா நடத்தின அயோத்தி உள்ளிட்ட பகுதி அடக்கிய பைசலாபாத்தில் ஒரு தலித் வேட்பாளர் பிஜேபி வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெறுகிறார். பொது தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ராமரே கைவிட்டுட்டார்னு அர்த்தம். ராமரே மோடியை கைவிட்டு விட்டார், பிஜேபியை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தம். அதுக்கு பிறகுதான் என்ன முடிவுக்கு வர்றாங்க? இவர்கள் கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது அவசியம், அதே நேரம் வேறு சில விஷயங்களையும் சொல்லணும். இன்னைக்கு பெஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குறாங்க. என்ன கேள்வி வருகிறது? ஏன் பெஹல்காமில் ஒரு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் உமர் அப்துல்லா வெற்றி பெறுகிறார், பிஜேபி தோல்வியை சந்திக்கிறது, வேறு பல கட்சிகள் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி உரியிலையோ பத்தன்கோட்லேயோ அல்லது புல்வாமாலையோ நம்முடைய இராணுவ வீரர்கள் தாக்கப்பட்ட போது இப்படியான ஒரு போர் பிரகடனத்தை செய்யாத மோடி அரசு, தீவிரவாதிகளை மட்டும் குறிவைத்த அரசு இப்போது இந்த போர் பிரகடனத்தை அறிவிக்கிறது. அன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு இல்லை, இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு இருக்கிறது. அன்னைக்கு காஷ்மீர் மாநிலம் 2ஆக பிரிக்கப்படவில்லை, இன்றைக்கு காஷ்மீர் மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு பெஹல்காம் மாதிரியான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணலை, இன்னைக்கு தீவிரவாதிகள் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அட்டாக் பண்ணுறாங்க. அதுவும் மனைவியின் கண்களுக்கு முன்னால் கணவர்களை வெட்டி கொள்ளுகிற கொடுமை என்பது நடக்கிறது, துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுகிற கொடுமை என்பது நடக்கிறது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த தீவிரவாதமும் வேலையின்மையை தீர்த்ததாக வரலாறு இல்லை, எந்த தீவிரவாதமும் கல்வியின்மையை தீர்த்ததாக வரலாறு இல்லை, எந்த தீவிரவாதமும் அனைவருக்கும் சமமுரிமை கொடுத்ததாக வரலாறு இல்லை. தீவிரவாதத்தை கையில் எடுத்த தாலிபான்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் என்பதை உலகத்துக்கே தெரியும். தீவிரவாதத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அத்துணை பேருமே மக்களினுடைய உரிமைக்கு எதிரானவர்கள், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. எனவே தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதிகள் மக்கள் மத்தியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஏன் இந்த தாக்குதல் நடந்தது என்பது உரிய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். எங்களுக்கு என்ன சந்தேகம் வருது? புல்வாமா தாக்குதலில் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட போது ஒரு தூத்துக்குடி இளம் மனைவி, ஒரு பெண் கதறினார். தூத்துக்குடியை சார்ந்த ஒரு இராணுவ வீரரின் மனைவி தான் கதறினார். அவர் பேட்டி கொடுத்தார். நேற்றைக்கு கிளம்பி வருகிற போது என்னிடத்தில் பேசி கொண்டிருந்தார், நான் அப்புறம் கூப்பிடுகிறேன், ஏதோ சத்தம் கேட்கிறது என்று வைத்தார், ஆனால் அதுக்கு பிறகு அவர் கூப்பிட முடியாத இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இளம் மனைவி, ஒரு இராணுவ வீரரின் இளம் மனைவி கதறுகிறார். புல்வாமா தாக்குதலில் தான் அது நடந்தது. நான் ஏன் அந்த செய்தியை குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த புல்வாமா இராணுவ தாக்குதல், இராணுவ வீரர்கள் மீதான தாக்குதல் அன்றைக்கு நடக்கிற போது கவர்னராக இருந்தவர் சத்யபால் மாலிக் என்பவர் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர், ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர். அவர் சொல்றாரு, 2 வருஷம் கழிச்சு சொல்றாரு, உலக ஊடகங்கள்லாம் பப்ளிஷ் ஆகுது, இந்திய பாதுகாப்புத்துறையினுடைய கவனமின்மை மட்டுமல்ல, அது இந்த ரூட்ல போக வேண்டாம் என்று சொன்ன எச்சரிக்கையை மீறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானோடு நடந்து கொண்டிருக்கிற அந்த யுத்தத்தை அமெரிக்கா தலையீடு செய்து நிறுத்தியிருக்கு. ஆனால் மீண்டும் எச்சரிக்கையோடு இருக்கிறோம். எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. எந்திரிகள் உள்ளே வந்துவிடக்கூடாது. அதிலெல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன் அதை மோடி சொல்லலை? ஏன் ட்ரம்ப் சொல்றாரு? ஏன் பாகிஸ்தானுடைய அதிபர் சொல்லலை? ஏன் ட்ரம்ப் சொல்றாரு? அப்படின்னா இந்த போர் யாருக்காக நடக்குது? இந்த போரில் யாருடைய நலன் இருக்கிறது? நாட்டினுடைய பொதுமக்களின் நலன் இருக்கிறதா? சுற்றுலா பயணிகளின் நலன் இருக்கிறதா? அல்லது அமெரிக்காவினுடைய பொருளாதார நலன் இருக்கிறதா? இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டி இருக்கிறது இல்லையா? எனவேதான் இந்த நிகழ்வுகள் அனைத்துமே நம் நாட்டில் தொழிலாளிக்கு விரோதமானது, தொழிலாளர்களுடைய உரிமைக்கு விரோதமானது, தொழிலாளர்களுடைய போராட்டத்துக்கு விரோதமானது. இது போன்ற விஷயங்களை எப்படி நீங்கள் நாட்டில் எல்லையில் வீரர்களை நிறுத்தி இந்த நாட்டு எல்லையை பாதுகாக்க விரும்புகிறீர்களோ, அதுபோல் எல்லைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உடல் உழைப்பு தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. எல்லைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், கான்ட்ராக்ட் பணியாளர்கள், இதர துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய பாஜக அரசுக்கு இருக்கிறது, மாநில அரசுக்கு இருக்கிறது. எனவேதான் இந்த வேலை நிறுத்தம் என்பது தவிர்க்க முடியாதாக மாறியிருக்கிறது. நிறைவாக நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால், நான் ஏர் இந்தியா பற்றி குறிப்பிட்டேன். ஏன் ஏர் இந்தியாவை 1950களில் டாட்டா உருவாக்கிய போது நேரு ரத்தன் டாட்டாவின் அப்பாவிடத்தில், ஜேடி டாட்டாவிடத்தில்
பேசி நீ விமான சேவை நீ செய்ய வேண்டாம், அரசு செய்யும், அதை ஒப்படைத்து விட்டு செல் என்று சொன்னார். அதற்குரிய சன்மானமாக கொடுக்க வேண்டிய பணத்தை அரசு கொடுத்தது. அன்றைக்கு ஏங்க அதானி எந்த மின்சார உற்பத்தி பண்றதுக்கு வரல? அன்னைக்கு ஏன் அம்பானி எந்த கேஸ் எனர்ஜியும் உற்பத்தி பண்றதுக்கு வரல? அன்னைக்கு ஏன் எந்த கோல் மைனும் உருவாக்குவதற்கு அதானியும் அம்பானியும் வரல, டாட்டா வரல, பிர்லா வரல? அன்னைக்கு ஏன் மின்சாரத்தையோ பக்ரானங்கள் மாதிரியான பெரிய பெரிய அணைக்கட்டுகளையோ கட்டுவதற்கு தனியார் நிறுவனங்கள் வரல? இன்னைக்கு ஏன் வர்றாங்க? நான் ஏற்கனவே சொன்னதை போல விமானத்துக்கு பயணம் பண்ற மக்கள் அதிகரிச்சிட்டாங்க, ரயிலுக்கு பயணம் பண்ற மக்கள் அதிகரிச்சிட்டாங்க, செல்போனுக்கு பயன்படுகிற மக்கள் அதிகரிச்சிட்டாங்க. எனவே பயனாளிகள் அதிகமாக இருக்கிற அந்த விஷயத்தையும் அடிக்கட்டுமானத்தையும் அரசாங்கம் செய்து கொடுக்கும். அரசாங்கத்தினுடைய அடிக்கட்டுமானங்களை எல்லாம் தனியார்கள் பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் அப்படிதான் இன்சூரன்ஸ், அப்படிதான் வங்கி. இந்திரா காந்தி வங்கிகளை தேசியமயமாக்கினார். மோடி வங்கிகளின் பங்குகளை சர்வதேச பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறார். இந்திரா காந்தி நேரு பொது காப்பீட்டு திட்டத்தை தனியாரிடமிருந்து வாங்கி 1956 அரசுடைமையாக்கினார். இன்சூரன்ஸ் LIC 1956 அரசுடைமையாக்கப்பட்டது. நேரு காலத்தில் அரசுடைமையாக்கப்பட்டது. இன்னைக்கு அதுல 74% பங்குகளை உலக பெருமுதலாளிகளுக்கு வழங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இப்படியான கொடுமைகள் தீர்க்கப்படும். தனியார் பள்ளிகள் இன்றைக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. எந்த இடத்துலையும் நீங்க சேவை அரசினுடைய சேவை போல் இல்லை. கொரோனா வந்தபோது எந்த தனியார் பேருந்து வந்துச்சு? கொரோனா வந்தபோது எங்க பல்வேறு விஷயங்கள் இயங்கினது? நாங்கள் சென்னையில் வசிக்கிறோம். 2015 வெள்ளம் வந்தது. அரசு பஸ் தான் போய் மக்களை காப்பாற்ற போச்சு. எந்த தனியார் பஸ்ஸும் வரல. அப்படின்னா இதெல்லாம் இன்றைக்கு தனியார் சேவை செய்வதற்கு வரல, சம்பாதிக்கிறதுக்கு வர்றாங்க. அரசு தான் சேவை செய்வதற்கு வருகிறது. எனவே சேவை செய்யக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் வருகிற மே 20 அன்று நடக்கக்கூடிய வேலை நிறுத்தம், இது பொதுவான அனைத்து மக்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த வேலை நிறுத்தம். இந்த வேலை நிறுத்தத்திற்கான அழைப்பை விடுப்பதற்காக, ஆதரவை பெறுவதற்காக நம்முடைய காப்பீட்டு ஊழியர் சங்கத்தினர் செய்திருக்கக்கூடிய இந்த திறந்தவெளி கருத்தரங்க ஏற்பாடு உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இந்த திருநெல்வேலி கோட்ட தலைவர்களையும் இந்த கோவில்பட்டி இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர்களையும் CITவின் சார்பில் நான் மனமாற பாராட்டுகிறேன். இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று கூட பாராமல் ஓய்வெடுக்க வேண்டிய நாளில் இந்த நிகழ்வு